என் பேர் விஜய். போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறேன். குவாண்டம் ஃபிசிக்ஸ். இங்கே தான் நியூ ஜெர்சியில். யாருக்குமே தெரியாமல் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை டெஸ்ட் பண்ண தான் இங்கே வந்தேன். ஆனால் ஃபிசிக்ஸ் படிக்கிற எனக்கு அன்றைக்கி கெமிஸ்ட்ரியும் பிடிச்சிருந்தது. அடி செருப்பால என்ன கண்டதுங்க காதலா? சினிமாவை பார்த்து கெட்டு போய் அலையுதுங்க. ம் 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 எனக்கு அப்போவே தெரியும், அவனும் சரியில்லை அவளும் சரியில்லை. ம் அங்கே மட்டும் இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் இதே கூத்து தான். ம் 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 நீ எதுக்கும் கவலைப்படாத, நேரம் வரும்போது எல்லாம் பேசிக்கலாம். Don't worry, I'm a doctor. She's dead. அவள் யார், இங்கே ஏன் வந்தா, ஏன் செத்தா, எதுவுமே தோணலை. ஆனால் அவளுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு மட்டும் தோணுச்சு. சந்தியா, இப்போ திடீர்னு நிறைய ஆசை. சிரிக்கணும், அழணும், உருகி உருகி காதலிக்கணும், நல்ல கவிதை, மௌனராகம் பாட்டு. சாக போகிற நேரத்தில் தான் இதெல்லாம் தோணுமோ? பாய்சன் குடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரம்தான். சந்தியா, ஏன் சொல்ல தெரியல, எனக்கு உன் யாரும் இல்லை, வாழணும்னு ஆசை இல்லை. குழப்பத்தில் எடுத்த முடிவு. அவள் ஆசை இல்லை, ஒன்றையாவது நிறைவேற்றணும்னு தோணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இது கீழே கடந்தது. தேங்க்யூ. மௌனராகம்.
இங்கே அடிக்கடி வருவீங்களா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும். ஐம் விஜய். விஜயா? ஆமாம். ஐயோ, என் பேர் விஜயா. அடி செருப்பால என்ன கண்டதும் காதலா? சினிமாவை பார்த்து கெட்டு போய் அலையுதுங்க. ம் வாழ்க்கையோட சிறந்த 10 நிமிஷம். எனக்கும் தான். அவள் சாக போகிறான்னு தெரியும், அதை மறுபடியும் பார்க்க பிடிக்கல. குழப்பங்கள் தீர போதி மரம் தேவையில்லை, ஒரு சின்ன விதை கிடைச்சாலே போதும். இதுக்கு முன்னாடி எங்கே போயிருப்பா? எனக்குன்னு யார் இல்லைன்னு நினச்சா சாக தோணுது. யாருக்காகவோ நான் இருக்கேன்னு நினச்சா வாழ தோணுது. இந்த உயிருக்கு நான் இருந்தேன், எனக்காக யாராவது இருப்பாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து நானும் பின்னாடி காஃபி வாங்க போனேன். அவகிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரில, ஆனால் அவளே பேசினா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ம். ஐம் விஜயா. ஐம் விஜய். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொன்னால் நம்ப மாட்டீங்க.